Xiaomi அவங்களோட டேப்லெட் சீரிஸ்ல இப்போ புதுசா Xiaomi Pad 8 அப்படிங்கிற flagship டேப்லெட் இப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த டேப்லெட் எப்படி இருக்கு? இந்த டேப்லெட் நீங்க வாங்கலாமா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் கடந்த 2, 3 சீரிஸ்ல ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்கு. பெருசா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அண்ட் டேப்லெட்ஸ்ல பெருசா டிசைன் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிசைன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேபோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11.2 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பேரோட ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3.2Kக்கான ரெசல்யூஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 345 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டார்க் சன்லைட்ல பெருசா டேப் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால இன்டோர்ஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ, அப்படி பார்க்கும்போது 800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ, பெருசா எதுவும் வொரி பண்ண வேண்டாம். அண்ட் டேப்ல நிறைய பேர் கன்சியூம் பண்றது மீடியா தான். ஸோ, அந்த மீடியாவ பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க HDR10 இருக்கு, டால்பி விஷன் இருக்கு, அண்ட் கூடவே DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேயோட கலர் டெப்த் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 12 பிட்க்கான கலர் டெப்த் சப்போர்ட் இருக்கு இந்த டிஸ்ப்ளேக்கு. அண்ட் இந்த டிஸ்ப்ளேக்கு 2 விதமான கோட்டிங் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்டான கிளாசி டிஸ்ப்ளே ஃபீச்சர் இருக்கு. இன்னொரு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நானோ டெக்ஸ்சர் வெர்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த நானோ டெக்ஸ்சர் வெர்ஷன் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு கிளாரையும், ரிஃப்ளெக்ஷன்ஸையும் கட் பண்ணி குடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, உங்களுக்கு என்ன மாரி நீட் இருக்கோ, அதுக்கேத்த மாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த நானோ டெக்ஸ்சர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேப்ல யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர். ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இங்க Snapdragonோட 8s Gen 4 ப்ராசஸர் இருக்கு. கரண்ட் டேட்ல இதுவும் எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். மேக்ஸிமம் டேப்லெட்ஸ் யாரும் கேமிங் ப்ளே பண்ண போறதில்ல. நீங்க மல்டி டாஸ்கிங் நெறைய பண்ணுவீங்க. இல்ல ரைட்டிங் ஒர்க் அதிகமா இருக்கும். அந்த மாரி பர்ப்பஸ்க்கு தாராளமா இந்த டேப்லெட் போதுமானதா இருக்கும். அதுவும் இந்த ப்ராசஸர் அது ஈஸியாவே ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸர சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு 8 ஜிபிக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 12 ஜிபிக்கான LPDDR5T RAM ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப் டூ 256 ஜிபிக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த டேப்லெட்ல. நெக்ஸ்ட் டேப்லெட்ல கேமரா. கேமரா பெருசா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதில யூஸ் பண்ணியிருக்க கேமராவும் ஒரு வீடியோ கால் பர்ப்பஸ்க்கு ஆவரேஜா இருக்கும். 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சல். இங்க வந்து டுயல் கேமரா செட்டப்லாம் எதிர்பார்க்காதீங்க. டேப்ல பெருசா இது கிடையாது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9200 mAhக்கான பேட்டரி. இத சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு நெறைய மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு PD 3.0 இருக்கு, QC 3.0 இருக்கு. இந்த சார்ஜஸ் உங்ககிட்ட 45 வாட்ஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா இந்த டேப்லெட்டுக்கு இது சூட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம Xiaomi Pen இங்க 16,000 லெவல்ஸ்க்கான பிரஷர் சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே லோ லேட்டன்சி, ரொட்டேஷன் சப்போர்ட், ஹாப்டிக் ஃபீட்பேக் இந்த மாரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த இதில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அடிஷனலா இந்த டேபோட மீடியா கன்சம்ப்ஷன் பெட்டரா இருக்கிறதுக்காக இங்க Dolby Atmos இருக்கு, ஹை-ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் கூடவே இங்க குவாட் ஸ்பீக்கர் செட்டப்பும் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம Wi-Fi 7 இருக்கு, Wi-Fi 6E இருக்கு, Wi-Fi டைரக்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு LDAC 5.0 அண்ட் USB டைப் Cல உங்களுக்கு 3.2 Gen 1 சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த டேப்லெட் Android 16ல ரன் ஆகுது. இதுக்கு மேல Xiaomiயோட ஓன் UIயான HyperOS வெர்ஷன் 3 இங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலா இந்த டேப்லெட்டோட பிரைசிங் பொறுத்தவரைக்கும் போன ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000லேருந்து 6000 ரூபீஸ் அதிகமா இருக்கு. ஸோ, பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8128 உங்களுக்கு 33,999க்கும் அண்ட் அதுவே டாப் வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நானோ டெக்ஸ்சர் கோட்டிங் வந்து 38,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே Xiaomi இங்க கிரியேட்டர்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த கிரியேட்டர்ஸ் எடிஷன்ல உங்களுக்கு இந்த நானோ டெக்ஸ்சர் எடிஷனும் இருக்கும். கூடவே Xiaomi பென்னும் இருக்கும். ஸோ, இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 43,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லான்ச் ஆஃபர்ஸா உங்களுக்கு 3,000 ரூபீஸ்க்கான SBI கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு கேஷ்பேக். அண்ட் கூடவே 2,750க்கான ஃபுல் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. இது 2மே கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ். பட் இது மட்டும் இல்லாம 1 இயர்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது வந்து நீங்க மார்ச் 31க்குள்ள பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா கார்ட் ஆஃபர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டேப்லெட்ட நீங்க 31,000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு நல்ல டேப்லெட்னே சொல்லலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இருக்க மத்த டேப்லெட் கம்பேர் பண்ணும்போது, தாராளமா இந்த பிரைஸ்க்கு இந்த டேப்லெட் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டேப் வாங்குவீங்களா? அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.